எவ்வளவு உழைத்தாலும் பணம் நிக்கலையா? கடன் மட்டும் குறையாம கூடிக்கிட்டே போகுதா? இது துரதிர்ஷ்டம் இல்ல, புராணங்கள் சொல்ற கர்ம கணக்கு. முன்னொரு காலத்தில் காஷ்யபன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். உழைப்பும் நேர்மையும் இருந்த மனிதன். ஆனா அவனை விடாத ஒன்று இருந்தது, கடன். பணம் வந்தாலும் நிலைக்கல, உழைத்தாலும் கை வெறும. ஒரு நாள் அவன் நாரத முனிவரை சந்தித்து, இது என் விதியான்னு கேட்டான். நாரதர் சொன்னார், கடன் பணப்பிரச்சனை இல்ல, கர்ம கணக்கு. தானம் செய்யாமல் சேமித்த செல்வனும் பெற்றோர் மனம் நோக வைத்த செயல்களும் அடுத்த ஜென்மத்திலும் கடனாகத் தொடரும். அப்போ நாரதர் 3 விஷயம் செய்ய சொன்னார். முதலாவது, தினமும் முடிந்த அளவு எதிர்பார்ப்பில்லா தானம். இரண்டாவது, பணத்தை நினைக்காமல் மகாலட்சுமியை நினைத்து தீபம் ஏற்றுதல். மூன்றாவது, பெற்றோர் ஆசிர்வாதம். அவன் அதை தினமும் தொடர்ந்தபோது பணம் மெதுவா நிலைக்க ஆரம்பிச்சது, கடன் கரைய ஆரம்பிச்சது. புராண சத்தியம் இதுதான், கடன் பணத்தால வரல, கர்மத்தால வந்தது. அதனால தீர்வும் கர்மத்தை மாற்றினாலே மாறும். உங்க கடன்களும் தீர இந்த வழிமுறையை செஞ்சு பாருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க.